டிவி ஃபார் யூ டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், அன்பு வணக்கம். 1976 திரைப்பட பிரவேசம். இன்னைக்கு 2015, 39 வருடங்கள் எப்படி ஓடி போச்சுன்னு தெரியல. நினைச்சாலே ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 39 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் படத்தில் ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது என்னத்தினால எப்படி எனக்கே தெரியல. 1976 முதல் படம் வந்து பட்டண பிரவேசம். அது இயக்குனர் சிகரம் திரு பாலச்சந்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தி வச்சார். இன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு பட்டண பிரவேசம்னா டக்குனு ஞாபகத்துக்கு வராது. எல்லாருக்கும் அந்தந்த காலகட்டத்து படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதில் வந்து ஒரு பாடல் வந்து எப்போவுமே அது எவர் கிரீன் சாங். வான் நீலா நீலா அல்ல உன்வாலிவம் நீலா. இந்த பாட்டு வந்து பட்டண பிரவேசம் பாட்டு. இந்த பட்டண பிரவேசத்தில் நான் நடித்தது கூட எனக்கே தெரியாது. நான் வந்து டெல்லியில் இந்திய விமானப்படை, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷம் இருந்தேன் டெல்லியில். அப்போ அங்கே ஒரு நாடகங்கள்லாம் தமிழ் மக்களுக்காக நாடகங்கள்லாம் போட்டாங்க. அந்த நாடகத்தில் யாரோ நடிக்கவில்லைங்கிறதுக்காக என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சாங்க. ஏன் நடிக்க வச்சாங்கன்னு தெரியாது. நான் வரமாட்டேன்னு எனக்கு தெரியாது. என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, நாடகமே நான் பார்த்ததில்லை லைஃப்பில் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அவங்க என்னை ஏதோ அப்சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஏர்போர்ட்ஸ் மெஸ்ஸில் சாப்பிடும்போது என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் அவரை மாதிரி பேசி காட்டுவேன், இவரை மாதிரி நடிச்சு காட்டுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயல்பு. எல்லாத்துக்கும் இந்த குணங்கள் உண்டு. யாரையாவது மாரி இந்த அவனை பார்த்தியாடாம மூஞ்சி முறையும் அப்படின்னு அவனை மாதிரி பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி நான் ஏதோ பண்ணி காமிச்சதை அவர் பார்த்து உங்களால் முடியும் சார் வாங்கன்னு கூப்பிட்டு போனார். ஏதோ நடித்தேன், என்ன நடித்தேன் என்னன்னு தெரியல. பட் ரசிகர்கள்லாம் நிறைய பேர் பாராட்டினாங்க. அப்போ தான் எனக்கே தோணுச்சு, சரி இந்த கைதட்டல் தான் வந்து எனக்கு ஒரு போதை. அந்த கைதட்டல் என்ற போதைக்கு நான் அடிமையாயிட்டேன்னு சொல்லலாம். அப்போ எனக்கு தோணுச்சு ஏன் நடிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ அங்கே டெல்லியில் தட்சிண பாரத நாடக சபா அப்படின்னு ஒரு சபா, அது வருஷத்துக்கு 2 நாடகம் போடுவாங்க. அவ்வளோதான் போட முடியும். அங்கே உள்ள மக்கள் அவ்வளோதான். அங்கே மட்டும் போடுறதில்லை, அங்கேருந்து சண்டிகரில் போய் போட்டிருக்கோம். ஆக்ரா தமிழ்ச்சங்கம் அங்கே போய் போட்டிருக்கோம். பாம்பேயில் டோம்பிபிடி ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு அங்கே போய் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வெளியூருக்கெல்லாம் கூப்பிடுவாங்க எங்கள் நாடகத்தை. நாங்கள் போட்டு வந்திருக்கோம். ஏன் டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து நாடகம் போட்டிருக்கோம். ஆர்ஆர் சபாவில் போட்டு அப்போ பத்திரிகை எல்லாம் பாராட்டினாங்க. இப்படி நான் டெல்லியில் இருக்கும்போது நிறைய நாடகங்கள் நடித்ததுனால அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு வந்து கல்யாணம். அதுக்கு என்னுடைய அத்தை பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்க நீங்கள் மெட்ராஸுக்கு வந்தால் தான் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க எல்லாரும். ஸோ வேறு வழி இல்லாமல் மூட்டையை கட்டிக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மெட்ராஸுக்கு வந்து இங்கே சாயந்தர நேரங்களில் பொழுது போகாது, அப்படி நாடகங்கள்லாம் பார்ப்பேன். அப்படி நான் பார்த்த ஒரு நாடகம் காத்தாடி ராமமூர்த்தி அவருடைய ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் என் கூட டெல்லியில் நடிச்சுட்டு இருந்த ஒரு நண்பர் டிடி சுந்தரராஜன்னு, அவர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பெரிய ஆஃபீஸர், ஆனால் ஹாதியாக ஆக்ட் பண்ணியிருந்தார். வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். ஆனால் இன்றைக்கி அவர் நாடகத்தை விடாமல் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கார் நாடகத்தெல்லாம் இன்றைக்கும். அவர் என் கூட டெல்லியில் நடிச்சுட்டு இருந்தார். அவரை போய் பார்த்தேன். அவர் ராமமூர்த்திட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அப்படியே நான் ராமமூர்த்தி நாடகத்துக்குள்ள நுழைஞ்சேன்.
முதல் நாடகமே திரு விசு அவர்கள் எழுதிய டவுரி கல்யாண வைபோகமே அப்படிங்கிற நாடகம். அதுலேயே நல்ல பேர், எனக்கு எக்கச்சக்கமான பேர். வந்து நடிச்சுட்டு போனால் கிளாப் வாங்காமல் போகிறதே கிடையாது, அப்படி ஒரு பேர். அதற்கு பிறகு பட்டண பிரவேசம் என்ற நாடகம். அந்த நாடகத்தை பாலச்சந்தர் சார் பார்த்தாரு, அப்படியே நான் திரைப்படத்துக்கு கூப்பிட்டாரு. அவர் தான் சாதாரண கணேசா இருந்த என்ன டெல்லி கணேஷ்னு பேர் மாற்ற சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை நான் டெல்லி கணேஷ் ஆனேன். இந்த டெல்லி கணேஷ் என்கிற பேர் எனக்கு பாலச்சந்தர் சூட்டிய பேர். அதுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன நகைச்சுவையான சம்பவங்கள் நிறைய உண்டு. அதில் கேட்டார் என்கிட்ட, என்ன பேர் வைக்கப்பட? இல்லை சார், என் பேர் கணேசன் அப்படியே இருக்கட்டும். கணேசன் வேண்டாயா, நீ சினிமா நடிக்கும்போது சினிமாவுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேன்சியாக ஒரு பேர் வச்சுக்கணும். சிவாஜி கணேசன், ஜெவனி கணேசன், ஜெய கணேஷ், சங்கர் கணேஷ், இப்போ நிறைய கணேஷ் இருக்காங்கல்ல, அது மாதிரி ஏதாவது பேர் வச்சுக்கியா? நான் சொன்னேன், எனக்கு ஊர் திருநெல்வேலி, நெல்லை கணேஷ்னு வச்சுக்கிறேன். யோ அது வேண்டாம், நெல்லை கணேஷுங்கிறது எனக்கு அவ்வளோ சரியாக படல, வேறு என்ன வச்சுக்கலாம்? சார் எங்கள் ஊர் வந்து வல்லநாடு, தஞ்சாவூர் தஞ்சைம்பாங்க, கும்பகோணத்தை குழந்தைம்பாங்க, அப்படி ஒவ்வொரு ஊரையும் சுருக்கி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எங்கள் ஊர் வல்லநாடு வல்லைம்பாங்க. வல்லை கணேஷ்னு வச்சுக்கிட்டுமா சார்? வல்லையா? நீ நடித்தாலே பேமெண்ட் வல்லை, செக்கு வல்லைன்னு சொல்ல போகிறேன். ஏன் நெகட்டிவாக வல்லைங்கிறது இருக்கணும், நெகட்டிவாக இருக்கிற மாதிரி வல்ல நாடுன்னா கூட பரவாயில்ல, வல்லைங்கிறது சரியாக வரலையே. அப்போ என்ன சார், உங்கள் பேரில் பாதி வச்சுக்கிட்டோமா? எப்படி? பாலச்சந்திரன் பேர் இருக்குல்ல, அதை கட் பண்ணி பால கணேஷ் அல்லது கணேஷ் சந்தர் அப்படி வச்சுக்கிறாங்க. என் பேர் முழுசாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே, அதை ஏன் வெட்டுற? அதெல்லாம் வேண்டாம். டெல்லியில் ட்ராமாலாம் நடிச்சேன்ல, ஆமாம், அப்போ டெல்லி கணேஷ் வச்சுக்க. எல்லாரும் கேட்கணும் அவனுக்கு எப்படி டெல்லி கணேஷ் பேர் வந்ததுன்னு. அதனால் டெல்லி கணேஷ் வச்சுக்கிறாரு. அப்படி தான் நான் வந்து டெல்லி கணேஷாக அறிமுகமாகி பாலச்சந்தர் படத்தில் பட்டண பிரவேசத்தில் நடித்தேன். சமீபத்தில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பாலச்சந்தர் சகாருக்கு அவார்டு கிடைச்சது. தாதா சாஹிப் பால்கே அவார்டு. அதுக்கான வீட்டுக்கு போய் சும்மா என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுட்டு வரலான்னு போனேன். அப்போ அவருக்கு பேசிட்டு இருந்தேன், ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போது சொல்லும்போது சொன்னேன், சார் பாலச்சந்தர் அறிமுகம்ங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் சார். பாலச்சந்தர் அறிமுகப்படுத்தினா அந்த ஆர்டிஸ்ட் ஏதோ சரக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்தது. இந்த பட்டண பிரவேசம் பார்த்த உடனே பாரதி ராஜா அவர்கள் என்னை கூப்பிட்டு விட்டாரு. கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்தை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டு விட்டாரு. நல்லா பேசினார், பாட்டெல்லாம் போட்டு காமிச்சாரு. நான் தான் நடிக்க போகிறதா இருந்தது. சினிமாவில் திடீர் மாற்றங்கள் எப்போவுமே ஏற்படும். அது மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டு நான் அந்த ரோலை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு என்ன காரணங்கள்னால் அது ஒரு பெரிய சம்பவமே போயிட்டுருக்கும் நீளமாக. எப்படியோ நான் அந்த படத்தில் பண்ணலை. பட் அவர் பார்த்துட்டு, நான் படம் பார்த்தேன் சார், ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னார். அப்படி சொல்கிறதுக்கு காரணம் பாலச்சந்தர் சார் அறிமுகம். அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஆமாம், அதெல்லாம் நிறைய படங்கள் வந்தது. டைரக்டர் துரை அவர்கள் நிறைய சான்ஸ் கொடுத்தார் எனக்கு. எம்ஏ காஜா நிறைய படம் வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன், அமீர் ஜான் டைரக்ஷன், கண்மணி சுப்பு, கண்ணதாசன் பையன், கண்மணி சுப்பு டைரக்ஷன், இப்படி நிறைய ஆர் சுந்தரராஜன் அவர்கள், மணிவண்ணன் சார், இந்த மாதிரி ஒவ்வொரு படங்கள் ஒவ்வொன்றையும் டிஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணது தான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். சில பேர் ஒரு படத்தில் குறுக்களாக நடித்தாங்கன்னா லைஃப் பூரா குறுக்களாகவே கூப்பிடுவாங்க. சில பேர் இன்ஸ்பெக்டராக நடித்தாங்கன்னா லைஃப் பூரா இன்ஸ்பெக்டராகவே கூப்பிடுவாங்க. நான் அதே தப்பிச்சிட்டேன், நல்லா தப்பிச்சிட்டேன். எப்படின்னா ஒரு வீடு ஒரு உலகம்னு ஒரு படம், அந்த படத்தில் நல்ல பக்கா ஐயர் கேரக்டர், குடிமை கிடிமையெல்லாம் வச்சு கடுக்கெல்லாம் போட்டுட்டு பக்கா நல்ல சாஸ்திரம் படித்த ஐயர் கேரக்டர். அதுக்கு அடுத்த படம் பசி. அந்த பசிங்கிற படம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ரிக்ஷாக்காரன்.
ரிக்ஷாக்காரருடைய பாஷையை தான் பேசணும். மெட்ராஸ் ரிக்ஷாக்காரர் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். மெட்ராஸ் லாங்குவேஜ், அப்புறம் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும். என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேரக்டர். பட் அதுவும் எனக்கு அந்த ஐயர் கேரக்டரும் பொருந்தி வந்தது, இந்த ரிக்ஷாக்காரர் கேரக்டரும் பொருந்தி வந்தது. இந்த ரிக்ஷா கேரக்டர் பண்ணும்போது 1980, நான் 76 தான் வந்தேன் திரையுலகத்துக்கு. 1980க்குள்ளேயே டக்கு டக்கு டக்குன்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர் எனக்கு கிடைச்சது. ஆனால் இப்போ நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு, எப்படி கிடைச்சதுன்னு தெரியாது. அந்த படம் பசிங்கிற படம், அப்போ முதலமைச்சராக இருந்த பொன்மன செம்மல் திரு எம்ஜிஆர் அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாரு 1980. 76 வந்து 80 கோல்டு மெடல் வாங்குறோம்னா பெரிய விஷயம் இல்லையா? 4 இயர்ஸில் ஒரு மாநில விருது வாங்குறோம்னா அது பெரிய விஷயம். அதுவும் அந்த படத்தை அவர் பார்த்துட்டு அவராக கூப்பிட்டாரு, வேற யார் ரெக்கமெண்ட் பண்ணல. எம்ஜிஆர் அவர்கள் பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுலேயும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். எந்த நிகழ்ச்சியை தொட்டாலும் அங்கே ஒவ்வொரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் உண்டு. இந்த அனுபவங்கள் தந்த பாடம் 76லேருந்து 2015 வரைக்கும் டிராவல் பண்ணேன் பார்த்தீங்களா? அதில் நான் சந்தித்த மனிதர்கள், பட்ட அனுபவங்கள் நிறைய இருக்கு. அதில் ஒரு சம்பவம் சொல்லணும்னா, பசி படத்துக்கு நான் அவார்டு வாங்குறேன். கலைவாணர் அரங்கத்தில் அவார்டு கொடுக்குறாங்க. எனக்கு அழைப்பு வந்தது, போகிறேன். அப்போ என்கிட்ட கார்லாம் கிடையாது, ஸ்கூட்டர் வச்சுட்டு இருந்தேன். ஸ்கூட்டர் தான் கலைவாணர் அரங்கத்துக்குள்ளே போகிறேன். உள்ளே விட மாட்டேங்கிறான். சார் இன்றைக்கி நீங்கள் உள்ளே வர முடியாது, ஏன்னா அவார்டு ஃபங்க்ஷன், சிஎம் வராரு, அதனால் இன்றைக்கி நீங்கள் உள்ளே போக முடியாதுன்னா. ஸோ எனக்கும் அவார்டு தராங்க, உங்களுக்கா அவார்டு இருக்கானே அப்படின்னு யோசித்தான். அதுக்குள்ளே இன்னொரு ஆள் இல்லையோ, சார் அவார்டு வாங்குறாரு, சும்மா சார் நீங்கள் வாங்க உள்ளே வாங்க. அங்கேயே என்னை உள்ளே விட மாட்டேன்னு நான் கேட்டுக்குள்ள. அப்புறம் யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே போனேன். இன்னும் கொஞ்ச நேரம் அவர் வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு போகலன்னா நான் கோவிச்சுட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன். அப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆகிருக்கு, ஏன் வரல. அதுலேயே தப்பிச்சு உள்ளே போகிறேன். அன்றைக்கி யார் யாரெல்லாம் அவார்டு வாங்குறாங்கன்னா, நடிகர் சிவகுமார், சரிதா, அப்புறம் வந்து பாரதி ராஜா, பாக்யராஜ், டிஎம் சௌந்தரராஜன், மனோரமா, எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான். அப்போ நான் நியூ கம்மர், இப்போ தான் வந்திருக்கேன். எல்லாரும் அவார்டு வாங்குறேன், நானும் வாங்குறேன். எல்லாரும் அவார்டு வாங்கும்போது ஒரு கோல்டு மெடல், 5 பவுனுக்கு ஒரு கோல்டு மெடலை அவர் கழுத்தில் போடுவார். உடனே ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோகிராஃபர். அப்போ வீடியோ எல்லாம் வரல, இந்த 35mm தான் ஷோல்டர் வச்சுட்டு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது திரைப்படங்களில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு செய்தி வரும் இல்லையா, அதில் அது போடுவாங்க. தமிழக அரசு கலைஞர்களுக்கு பரிசு வழங்கியது, முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பரிசுகளை வழங்கினார் அப்படிங்கிறது அதெல்லாம் போடுவாங்க. அதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அவார்டு வாங்கும்போது நிறைய ஃபோட்டோகிராஃபர் படக்குன்னு படம் எடுத்தாங்க. நான் வாங்கும்போது ஒரே ஒரு ஆள் தான் ஃபோட்டோ எடுத்தாரு. ஏன்னா நான் ஒரு புதுமுகத்துக்கு என்றைக்குமே மரியாதை கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இண்டஸ்ட்ரியில். ஆனால் எல்லாரும் புதுமுகமாக இருந்து தான் பெரிய ஆளாக வராங்க. அது ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. எந்த ஊடகங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை வியாபாரம் பண்ணுறவங்க எடுத்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் புதுமுகங்களை மதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், யாரையும் கோச்சிக்கிட்ட பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன் ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் ஃபோட்டோ எடுத்தார். ஏன்னா கோவம் வருமா வராதா? எறும்பும் தன் கையால் என் சான் அப்படிம்பாங்க. உன் கையால் அளந்தாலும் நீ 8 சான், எறும்பு அது கையால் அளந்தால் அதுக்கு 8 சான். அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த நேரம் எம்ஜிஆர் அவர்கள் என்னை பக்கத்தில் கூப்பிட்டு, நானே பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன், இன்னும் பக்கத்தில் கூப்பிட்டு என் தோள் மேலே கை போட்டு எல்லா ஃபோட்டோகிராஃபரையும் பார்த்து எல்லாரையும் ஒரே மாதிரி எடுங்கப்பான்னாரு. என் கண்ணில் தண்ணீர் இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், நான் எம்ஜிஆர் ஒரு நடிகராகவோ ஒரு மனிதராகவோ பார்க்கறது, ஒரு தெய்வமாக தான் பார்த்தேன். இது உண்மை. அந்த அளவுக்கு அவர் எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்தாரு ஸ்டேஜில். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோ படித்து நிறைய எடுத்தாங்க.
அப்புறம் எனக்கு சொன்னால் இதெல்லாம் சினிமாவில் சகஜம், தப்பாக எடுத்துக்காதேன்னு எனக்கு ஆறுதல் கூறினார். இது அந்த பசி படத்தில் நடந்த இந்த சம்பவம். அதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இது சொல்லாமல் இருக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவங்கள். அதற்கு பிறகு நிறைய படங்களில் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள்லாம் கிடைச்சி, குங்குமச்சுமிழ்னு ஒரு படம், ஆர் சுந்தரராஜன் டைரக்ஷனில், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கையா அப்படின்னு கேட்குற மாதிரி ரேவதி தான் என் படம் நடிப்பாங்க. அற்புதமான கதாபாத்திரம், அட்டி பெண்ணும் தியேட்டரில், நல்ல காமெடி. ஆனால் அவர் மென்டல் மாதிரி ஆடு, பார்த்தா மென்டல் மாதிரி தெரியாது, போக தான் தெரியும் மென்டல். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் யாரும் அப்படி பண்ணதில்லை. அது மாதிரி பண்ணேன். எனக்கு வந்த கதாபாத்திரம் மாதிரி டிஃப்ரெண்ட் கதாபாத்திரம் யாருக்கு கிடைச்சது தெரியாது. கேரக்டர் ஆக்டிங்கில் எனக்கு கிடைச்சிது, நல்லா கிடைச்சது. அதற்கு பிறகு மணிவண்ணன் சார் டைரக்ஷனில் நிறைய படங்கள் பண்ணேன். அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ், மலையாள படங்கள். அதுக்கப்புறம் தான் மெதுவாக 8 வருஷம் கழிச்சு தான் நான் மறுபடியும் பாலச்சந்தரோட டைரக்ஷன் நடித்தேன். பட்டம் வருஷம் 76. 8 வருஷம் என்னை கூப்பிடவே இல்லை பாலச்சந்தர் சார். ஏன் கூப்பிடலன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் கோபம் வருத்தமெல்லாம் உண்டு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்ட படம் அச்சமில்லைங்கிற படம். அதுலேயும் யாரோ ஒரு நடிகர் நடித்து அவர் சரியாக நடிக்காமல் போய் கோவப்பட்டு என்னையே அந்த அளவு போட்டுறான், என்னை வச்சுட்டு நான் என்னையா பண்ணுவேன், வேறு யாரையா கூப்பிடியா எனக்கு தெரியல, பெரிய கேரக்டர் நல்லா பண்ணணும், த்ரூட்டு வராமல் யாரையா கூப்பிடு அப்படின்னு தான் எனக்கு அழைப்பு வந்து நான் போய் பண்ணேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் பாலச்சந்தர் சார், மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சிந்து பைரவி மோகமாக ஒரு மிருதங்க வித்வான் குருமூர்த்தி கேரக்டரில் வந்து பின்னி எடுத்துட்டேன். அது எங்கே போனாலும் இன்றைக்கி சொல்கிறாங்க, சார் அந்த மிருதங்கம் நல்ல ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல கதாபாத்திரம். அதுக்கப்புறம் தான் எனக்கு வேறு மாதிரி ஒரு ரஜினி கூட படங்கள் நிறைய படம். புது கவிதை, அப்புறம் வந்து எங்கேயோ கேட்ட குரல், அப்புறம் வந்து சிகப்பு சூரியன், மூன்று முகம், அப்புறம் மனிதன், அதுக்கப்புறம் ராகவேந்திரர், அதுக்கப்புறம் பாபா. இப்படி எல்லா படங்கள்லையுமே அதில் ராகவேந்திரர் கதாபாத்திரம்லாம் மறக்கவே முடியாது. அப்பனாச்சாரியா கதாபாத்திரம் மறக்க முடியாது. நல்லா எனக்கு என்னமோ ரஜினிகாந்த் முதல்ல இந்த ராகவேந்தர் கெட்டப்பில் பார்க்கும்போது ரஜினிங்கிற உருவமே மறைஞ்சு போச்சு. ராகவேந்தரை தான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு தாடி, அவருடைய ஸ்டைல் எல்லாம் ஓரம் கட்டிட்டு அமைதியாக அழகாக, அந்த சிரிக்கிறது முதற்கொண்டு ரொம்ப ராகவேந்திர மாதிரி இருக்குது. அதில் ஒரு நல்ல கதாபாத்திரம் அப்பனாச்சாரியா, அதுவும் அதுவாக தேடி வந்தது வச்சுங்களேன், நல்ல கதாபாத்திரங்கள். அப்புறம் ஏ ஜெகநாதன், ஏசி துர்லோக் சந்தர், அப்புறம் பெரிய பஞ்சு, கிருஷ்ணன் பஞ்சு டைரக்ஷன், இப்படி பல பேருடைய டைரக்ஷனில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்குது. அப்புறம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்தது, ரொம்ப பிஸியானது அப்படிங்கிட்ட மறுபடியும் உலகநாயகன் கமலஹாசன் கூட நடித்த படங்கள் தான் எனக்கு உலகளாவிய பேர் வாங்கி கொடுத்தது. அவர் கூட முதல்ல சிம்லா ஸ்பெஷல்னு ஒரு படம் பண்ணேன். அதில் எனக்கு அவருக்கு காம்பினேஷன் கிடையாது. அவர் பாட்டு நடிப்பார், அவருடைய போர்ஷன் வேறு, என் போர்ஷன் வேறு. ஒவ்வொரு ஃபோனில் தான் ஒரு தடவை பேசி போட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரிலாம் கதாபாத்திரம். அண்டு நாயகன் மணிரத்னம் சார் டைரக்ஷனில் நாயகன் எவர் கிரீன் மூவி, அதான் ரொம்ப லக்கு. அந்த ஐயர் கேரக்டர் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அது நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. அதுக்கப்புறம் கமல் கூட நடித்த அத்தனை படங்களுமே பாலச்சந்தர் சார் கூப்பிட ஆரம்பிச்சார். புன்னகை மன்னன், சிந்து பைரவி, முன்னாள் முடியும் தம்பி, அப்படி படங்களுக்கெல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சார் என்ன. அண்டு அப்புறம் கமல் சார் கூட நிறைய படங்கள், தெனாலி, மைக்கேல் மதன காமராஜன், அவ்வை சண்முகி, புன்னகை மன்னன், இந்த படங்கள்லாம் வந்து தெனாலி நல்ல. இப்போ வந்த பாபநாசம் வரைக்கும் நான் அவர் கூட நடித்த கதாபாத்திரங்கள் நல்லா பேசப்பட்டது. அது உங்களுக்கு
பாருங்கள் என்ன சார் கெமிஸ்ட்ரி எல்லாரும் கேட்குற அளவுக்கு நல்ல கதாபாத்திரம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் வேலூரில் ஷூட்டிங் முடிச்சு காரில் வந்துட்டு இருக்கேன். போர்கிட்ட வரும்போது சிக்னலில் வண்டியை நிறுத்திட்டாங்க. நின்றுருக்கு வண்டி, சிக்னல் போட்டுருக்கு, 2 வண்டி நிற்குது. பக்கத்தில் ஒரு வண்டியில் இன்னோவா. அந்த வண்டியில் அவர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டிவியில் மைக்கேல் மதன் வருது, அதில் எம்சின்னு வந்துட்டு இருக்கு. அவர் உடனே ஜன்னலை திறந்து சார் சார் கூப்பிட்டு அந்த டிவி என் பக்கம் திருப்பி பாருங்க சார். பார்க்குறேன் நல்லா நீ பாரியா, நான் நடிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு மைக்கேல் மதன் காமராஜன் அமெரிக்காவில் தான் ஒவ்வொரு வீட்லேயும் MMKR அப்படின்னே ஒரு ஷார்ட் ஃபார்ம் வச்சு மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்னு வச்சுருக்காங்க. செடி போர் அடிச்சுதான் அதை போட்டு பார்த்துருவோம். அது மாதிரி உலகநாயகன் கூட நடித்த படங்கள்லாம் எனக்கு நல்ல பேர் வாங்கி. சுரேஷ் கிருஷ்ணா, KS ரவிக்குமார், இந்த 2 பேர் டைரக்ஷன் எனக்கு நல்லா தூக்கி விட்டுது. ரவிக்குமார் ஒரு படம், எதிரின்னு ஒரு படம், அருமையான காமெடி. அது நீங்கள் தான் பண்ணணும் கணேஷ் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. அந்த படம் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது எனக்கு. சுரேஷ் கிருஷ்ணா நான் பாலச்சந்திர சார்ட்ட அறிமுகமாகி நடிக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார். அப்போ தெரியும் எனக்கு. அவருடைய சங்கமும் அருமையான படம். ஆகால பின்னி எடுத்துட்டேன். பாலச்சந்திர சாரே ஃபோன் பண்ணி, கணேஷ் நேற்றுக்கு ஆகா படம் பார்த்தேன்டா, இன்னும் இப்படி பண்ணியிருக்க, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கையா, இனிமேல் யாராவது சமையல்காரராக நடிக்கணும்னா இந்த படத்தை பார்த்து தான் நடிக்கணுங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இன்னும் ஒன்றும் பாக்கி இல்லையா, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன்னு பாராட்டுறாரு. அந்த அளவுக்கு பேர் ஆகா படத்தில் எனக்கு வாங்கி. இப்படி பலவிதமான கதாபாத்திரங்கள் என்னுடைய திரைப்பட 36 வயதிலே சமீபத்தில் வந்த படம். அதில் ஜோதிகா அவருடைய மாமனாராக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி. நல்ல டைரக்டர், நல்ல கதை, நல்ல கம்பெனி. அதை பார்த்துட்டு நான் டெய்லி வாக்கிங் போவேன். காலம்பரை இந்த சிவன் பார்க்கிட்ட தான் வாக்கிங் போவேன். ஒரு அமைச்சரும் வாக்கிங் வருவாங்க. இங்கே ஒரு 4-5 பேரோட வருவாங்க. அவங்க அந்த அமைச்சர் பார்த்து குட் மார்னிங் அப்படிமே, அவங்களும் குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு அப்படி நடந்து போயிட்டு இருந்தவங்க, கணேஷ் 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி வந்து என் கையை பிடிச்சி குலுக்கி 36 வயதில் பார்த்தேன், இப்படி ஒரு மாமனார் கிடைக்க ஒவ்வொரு பொண்ணும் கொடுத்து வைக்கணுவியா, அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க, என்ன எதார்த்தம், எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஒரு சில நடிகர்களுக்கு ஒரு படம் நடித்து ஒரு படம் நடிக்கும்போது அந்த படம் ஹிட் ஆகிடுதுன்னு வச்சுக்கங்களேன், டக்குன்னு பயங்கர பிஸி ஆகிடுது. உடனே அமௌண்ட் ஏற்றுவார். அப்புறம் உச்சாணிக்கு போய் பிடிக்க முடியாத ஒரு லெவலுக்கு மேலே போய் யாரும் டெலிஃபோனில் கூட பேச முடியாத அளவுக்கு பிஸியாக நடிகர்கள்லாம் எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் நானே. எனக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பம் இன்னைக்கு வந்ததே கிடையாது. ஏதோ ஒரு படம் கிளிக்காக ஒவ்வொன்று ஓடும், அதனால் ஒன்றும் 10 படம் வந்தது இல்லை எனக்கு. அப்புறம் கொஞ்சம் தொய்வு விடும். ஏதாவது கண்ட சாதாரண படங்களில் யார் கூப்பிட்டாலும் போய் நடிப்பேன். அப்புறம் திடீர்னு ஒரு படம் வரும், நல்ல கேரக்டராக இருக்கும், நல்ல பேர் வரும், எல்லாம் வரும். அதனால ஒன்றும் நிறைய படங்கள் வந்தாது, அமௌண்ட்டையும் ஏற்ற முடியாது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், நான் ஒரு மேனேஜர் வச்சுக்கல இன்னைக்கு வரைக்கும். எந்த நடிகராக இருந்தாலும் ஒரு மேனேஜர் வச்சுக்கணும். நீங்கள் யார்ட்டையும் பேசக்கூடாது. நீங்கள் பிஸியாக இல்லைன்னா கூட பிஸியாக இருக்காது சார், பேச முடியாது, சாரி, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு நான் கூப்பிட சொல்கிறேன்னு சொல்லணும், உடனே பேசக்கூடாது. இந்த மாதிரி சில டெக்னிக்லாம் இருக்குது. எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. எதுக்கு நாம அதுக்கு போகிறோம். அப்படி படங்கள் இல்லாத சமயங்களில் சீரியலுக்கு கூடாது. சீரியல்னு ஒன்று வந்தது இடையில. இப்போ கொஞ்சம் சீரியல் தான் உலகம்னு ஆகிப்போச்சு எல்லாருக்கும். அது வந்தது. அது வந்த உடனே எனக்கு ஆரம்பத்தில் சீரியல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல ஷார்ட்டெல்லாம் சினிமா மாதிரி வச்சாங்க. இப்போ அதுலேயே என்னமோ பட்ஜெட்டு அது இது குயிக்காடு, ஒரு நாளைக்கு 2 எபிசோடு, ஒரு நாளைக்கு 3 எபிசோடுன்னா அந்த டைரக்டர் என்ன பண்ணுவார் பாவம், நிற்க வச்சு எல்லாரையும் பேச வச்சு சுருட்டி தான் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்.
நல்ல நல்ல சீரியல்லாம் பண்ணேன். இப்படிக்கு தென்றல் அப்படின்னு ஏவிஎம்மில் ஒரு சீரியல் பண்ணேன். அப்புறம் சொர்க்கம் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணேன். நல்ல கேரக்டர். அப்புறம் வந்து பாலு மகேந்திரா அவர்களுடைய சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்தார் அவர். அதில் நான் நிறைய நடிச்சிருக்கேன். பாலு மகேந்திரா கேட்கவே வேண்டாம், என்னுடைய பயங்கர ஃபேன். அவர் மேடையில் என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் நான் இப்போ சொன்னால் அனைத்து பேர் கோவிச்சுப்பாங்க. அப்படி பாராட்டியிருக்காரு. இன்னும் திரைப்படத்துறை டெல்லி கணேஷை சரியாக பயன்படுத்தவில்லை. என்னைய ஓப்போரி கிரீஷ் கர்நாட் அப்படிலாம் சொல்கிறீங்களே, இந்த டெல்லி கணேஷ் மாதிரி ஒரு ஆக்டர் நீங்கள் பார்க்க முடியுமா அப்படின்லாம் மேடையில் பேசியிருக்காரு. அது வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை. பாதிப்பு இந்த சென்ஸ் அதனால் இருக்கணும் படங்கள்லாம் வந்துருந்தேன். அவர் பாட்டு பேசினார், கேட்குறவங்க கை தட்டினா அதோட சரி. ஆனால் மக்கள்கிட்ட இருக்கு. நான் ட்ரெயினில் போகும்போது, ஃப்ளைட்டில் போகும்போது, எங்கேயாவது காரில் போய் எங்கேயாவது போனால் மக்கள் இன்றைக்கும் சொல்கிறாங்க, என்ன சார் பிரமாதமாக ஆக்ட் பண்ணுறீங்க சார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பாலச்சந்தர் சார் ஒரு சீரியலில், சகானாங்கிற சீரியலில் எனக்கு சின்னத்திரை சிவாஜின்னே பேர் வச்சார். நான் சொன்னேன் வேண்டாம் சார், சிவாஜி ஒரு எமயம், நான் ஒரு எலி, அவர் பேரை கூட நான் வச்சுக்க தகுதி கிடையாது, வேண்டாம் சார், சொன்னால் கேளுங்க, யாராவது கேள்வி பண்ணுவாங்க சார் அப்படின்லாம் சொன்னேன். நான் வைக்கிறேன், நீ சின்னத்திரை சிவாஜி, அப்புறம் என்ன யாராவது கேட்டால் நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் சின்னத்திரை சிவாஜின்னு வச்சார். சிவாஜி கணேசனே பாராட்டியிருக்கார். ஒரு படத்தை பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக பாராட்டினார். அவர் பாராட்டினாருங்கிற விஷயம் என் காதுகளுக்கு வந்தது. மறுநாளைக்கு நான் அவர் கூட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்படி நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்தோடனே காலம்புற அவரை பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். பார்த்தாரு, நேற்று படம் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தேன், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டிங், நல்லா பண்ணியிருந்தேன் அப்படின்னு பாராட்டினார். இதை விட என்ன சார் வேணும்? பெரிய பத்மஸ்ரீ கூட வேண்டாம், பாரத் அவார்டு கூட வேண்டாம், நடிகர் திலகம் பாராட்டி போதும். அவ்வை சண்முகி பண்ணும்போதெல்லாம் ஜெமினி கணேஷ் விழுந்து விழுந்து சிரிப்பார் நடிப்பை பார்த்து. கணேஷ் நீ பிச்சு கொடுக்குறையாயோ, கொள்றையா என்ன அப்படின்பாரு. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் இவர்களே பாராட்டி வரை எனக்கு என்ன வேணும்? அப்போ சில சமயங்களில் சின்ன திரையில் படங்கள் இல்லாதனால தான் சின்ன திரைக்கு போகிறோம். யாரும் சின்ன திரையில் ஆசைப்பட்டு போகிறது இல்லை. படம் இல்லாதனால சின்ன திரையில் நடிக்க எங்கேயாவது மாசாந்தத்தில் ஓட்டணுமே இல்லையா? நாம் வந்து ஒரு காலத்தில் ஸ்கூட்டர் வச்சுட்டு வாழ்ந்துட்டோம். இப்போ பங்களா கட்டிட்டோம், கார் வாங்கிட்டோம். பங்களாவுக்கு வெள்ளை அடிக்கிறதுனால முந்தி இருந்த வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் 3000 ரூபா ஆகும். இப்போ இருக்கிற வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் 30,000 ரூபா ஆகுது. காருக்கு பெட்ரோல் போட்டால் செலவாகுது. நம்மளே நம்மளை ஏற்றிக்கிட்டோம் செலவுகளை. ஸோ அதுக்கு பணம் வேணும்ல, வேறு என்ன தொழில் கிடையாது, வேறு தொழில் தெரியாது அதை பற்றி. ஸோ சின்னத்திரைக்கு போவோம் அப்படின்னு போனேன். அதுலேயும் அற்புதமான சின்னத்திரை எனக்கு தொடர்கள் எனக்கு கிடைச்சிது. மர்மதேசம், நாகா அவர்கள் டைரக்டர். மர்மதேசம் அப்பா, அதெல்லாம் அப்படியே படம் மாதிரி, திரைப்படம் மாதிரி. அதை தெலுங்கில் ரகசியங்கிற பேரில் டப் பண்ணி விட்டாங்க. நான் ஒரு தெலுங்கு படத்துக்காக காளஹஸ்தி போயிருந்தேன். ரத யாத்ரா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தை யார் நடிக்கிறேன்னா ராஜசேகர். எனக்கு வந்து சங்கராபரண ஹீரோயின், அவங்க பேர் என்ன, மஞ்சு பார்வதி. மஞ்சு பார்வதி தான் எனக்கு ஒய்ஃபாக நடித்தாங்க. ரோஜா நடித்தாங்க, எல்லாம் நடித்தாங்க. நாங்கள் எல்லாம் காளஹஸ்தியில் ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கோம். அங்கே வந்த தெலுங்கு மக்கள்லாம் எல்லாரையும் பார்த்தாங்க. ராஜசேகர் வருவோம், மஞ்சு பார்வதி, ரோசா அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் என்ன பார்த்த உடனே டாக்டர் கேயா ரகசியம் அப்படின்னு ஒரு கத்து. அந்த ரகசியம் இல்லை, என்னுடைய கேரக்டர் பேர் டாக்டர் கேஆர். அதை போட்டு ஊடு கத்துறாங்க. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க, என் கையை பிடிக்கிறாங்க, ஆட்டோகிராஃப் கொடுக்குறாங்க, அது இதுங்கிறாங்க. ராஜசேகரத்தில் இல்லை சார், நாங்கள் ஹீரோ, இங்கே உட்காந்துருக்கோம், எங்களை மதிக்கிறோம், உங்கள்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கேட்குறாங்க. இல்லை சார், சீரியல் ஒன்று பண்ணுறேன் மர்மதேசம்னு, அது ரகசியங்கிற பேரில் இப்போது தெலுங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் பாப்புலராக இருக்குது, சீரியல் நிறைய பார்க்குறாங்கல்ல, அதனால் என்னை வந்து பாராட்டுறாங்க சார். ஓ அப்படியா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்த சீரியல் கஸ்தூரி, பாலாஜி டெலிஃபிலிம்ஸோட கஸ்தூரிங்கிறது. அப்பா
ஒரு அப்பா 3 பெண்களுக்கு தகப்பனாக இருந்து நான் படுற அவஸ்தையெல்லாம் மக்கள் பார்த்து பின்னிட்டாங்க. எங்கே போனோம் கஸ்தூரி கஸ்தூரி. இன்றைக்கும் கிராமங்களுக்கு போனால் நீங்கள் கஸ்தூரி தானே, கஸ்தூரியோட அப்பா தானே. கஸ்தூரி சீரியல் நின்று 5-6 வருஷம் ஆச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் இந்த கஸ்தூரியை ஞாபகப்படுத்தி சொல்கிறாங்க. ஒரு தடவை நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கும் பொழுது ஒரு குழந்தை என்னை பார்த்துட்டு ஏர்போர்ட்டில் அவள் அம்மாட்ட நான் அப்படி கிராஸ் பண்ணி போகிறேன். அந்த குழந்தை அப்படி கிராஸ் பண்ணுறது, அம்மா கஸ்தூரியோட அப்பா அங்கே இருக்காரு அப்படின்னு. திரும்பி பார்த்தா நான், சார் உங்களை கஸ்தூரியோட அப்பாவை தான் எனக்கு தெரியும், டெல்லிக்கு நைஸாக தெரியாது, என் குழந்தை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சார்னு எடுத்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்தது கஸ்தூரி. இப்படிக்கு சென்றது பரமதேசம், சகாரா, இந்த மாதிரி அற்புதமான சீரியல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு திருப்பாவைன்னு ஒரு சீரியல், ரொம்ப அற்புதமான சீரியல், அதெல்லாம் மறக்க முடியாத சீரியல். அப்படி பண்ணிட்டு வந்தேன். அப்புறம் போக போக சீரியல் வந்து ரொம்ப எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, ரொம்ப ஸ்கேல் ஆகிடுச்சு. அதுக்கு 2-3 ரீசன்ஸ் உண்டு. எனக்கு சீரியல்னாலே கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. நான் பத்திரிகையில் கூட கொடுத்தேன், சினிமாவில் சான்ஸ் இல்லாதனால தான் சீரியலில் நடிக்கிறோமே தவிர இல்லைன்னா யார் போய் நடிப்பார் சீரியலில். ஏன்னா ஒரு பாலச்சந்தர், ஒரு நாகா, இவங்க டைரக்ட் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியாக கொஞ்சம் பேர் தான் பண்ணாங்க, நிறைய பேர் பண்ணல. அதுலேயும் சில டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குணம் கிடையாது. என்ன சொல்கிறதுன்னா சாடிஸ்ட் எப்பா மனித தன்மையே இல்லாமல் நாம பிரபலமான ஜாம்பவான், ஆர்சி சக்தி, பிரியதர்ஷன், கமலஹாசன், பாலச்சந்தர், எஸ்பி முத்துராமன், மணிரத்னம், இப்படி பல ஜாம்பவான் ரவிக்குமார், சுரேஷ் கிருஷ்ணன், இத்தனை டைரக்டரை பண்ணிட்டு எல்லாரும் they give lot of respect. ஆனால் இங்கே வந்து இந்த சீரியலில் சில டைரக்டரை மாட்டிட்டு ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப சோதனை பண்ணுவாங்க. சார் நாளைக்கு நீங்கள் அவைலபிளாக, இல்லை சார் நான் மதுரை போகிறேன், இல்லை சார் ஒரே ஒரு சீன் தான் சார், உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்டு, 4 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 மணிக்கு நான் ஏர்போர்ட்டில் இருக்கணும், 2 மணிக்கு லொக்கேஷனை விட்டு கிளம்பணும், அனுப்பிடுவீங்களா? அப்படி இருந்தால் நான் வரேன். ரொம்ப கிளியராக கேட்டுக்கிறேன். ஓகே சார்ங்கிறாங்க. நீங்கள் சாடிஸ்ட்னு ஏன் சொல்கிறேன்னு, இதுதான் சாடிஸ்ட்டுங்கிறது. ஒருத்தர போய் சாடிஸ்ட் சொல்கிறீங்களா, எப்படி சார்? அதுக்கு நான் விளக்கம் அனுபவப்பட்டதும் சொல்கிறேன். கற்பனை இல்லை, கதை இல்லை, அடிப்பட்டதை நான் சொல்கிறேன். நான் காலமுறையே போயிட்டேன், மேக்கப்லாம் போட்டாச்சு, உட்கார்ந்துருக்கேன். நான் 2 மணிக்கு போகணும். என் சீன் எடுக்கணுமா வேண்டாமா? அந்த ஆளுக்கு தெரியும், இந்த டைரக்டருக்கு நான் போகணுங்கிறதுன்னு தெரியும். என்னை கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. நானும் உட்காந்துருக்கேன். சீன் 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, மணி 1 ஆச்சு, பிரேக் விட்டாச்சு, 1 to 2 பிரேக். இப்போ 2 மணிக்கு நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும், லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்புறேன். டெல்லி கணேஷை கூப்பிடுங்க. போனேன். எஸ் சார். நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் சார், நடிக்கலாம் முடியாது. இப்படி சொன்னால் என்ன சார் அர்த்தம்? சார் நான் 2 மணி வரைக்கும் போகணும்னு சொல்லி தான் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட யாரும் சொல்லலையா அப்படின்னா அந்த ஆள் கோவிச்சுக்கிறாரு, தன்னை கடிக்கிறாரு, கண்டபடி திட்டுறாரு. அசிஸ்டண்ட் என்னை திட்ட முடியாமல் அந்த அவர் என்னென்ன திட்டினார் நான் இப்போ மைக்கில் சொல்ல முடியாது. இவங்கெல்லாம் எதுக்கு வரான் டைரக்ஷனுக்கு? முன்னாக்கு. அப்போ தான் எனக்கு வெறுப்பு வந்து, ஐயோ மதியாதார் வீட்டு வாசல் மிதியாதே, வேண்டாம், படம் வந்தால் பண்ணுவோம், இல்லையா உட்காந்துருப்பான். என் பொண்டாட்டிக்கு பென்ஷன் வருது, நான் பாட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு அவங்க அந்த இது ரியல் எஸ்டேட்டு கூப்பிடுவாங்க. ஒரு ஆள் எல்லாருக்கும் பண்ணுறது இல்லை, ஒரு ஆளுக்கு தான் பண்ணுறேன். அவர் நல்ல சம்பளம் கொடுக்குறாரு. ஒரு மாதத்துக்கு கூப்பிடுவார். எனக்கு 1 மாதம் செலவு என்ன உண்டோ அதை கொடுத்துருவார். அங்கே போய் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் கூப்பிட்றாங்க, பேமெண்ட் தராங்க. பட்டிமன்றங்கள் கூப்பிட்றாங்க, பேமெண்ட் தராங்க. ஆக உழைப்புங்கிறது எப்படி நடத்திடலாம், இப்படி நடத்த வேண்டாம். அந்த சீரியலில் நடித்து ரொம்ப கொடுமை. யாருமே என்ன சொல்கிறாங்க, சீரியலில் பார்த்தேன்னு தான் சொல்கிறாங்க, சீரியலில் நல்லா நடிச்சிங்கன்னு யாரும் சொல்கிறதே இல்லை. ஏன்னா நடிக்க வாய்ப்பே தர மாட்டேங்கிறாங்க. டயலாக் சொல்லணும், அதுவும் ப்ராம்ப்டிங் வேறு.
அவங்க சொல்ல சொல்ல நம்ம ப்ராம்ப்ட் பண்ணணும். ப்ராம்ப்டிங் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டயலாக்குக்கு இன்னொரு டயலாக்குக்கு நிறைய கேப்பு. அன்றைக்கே அப்பா சொன்னார், நீ வரமாட்டேன்னு. எனக்கு அப்போ இருந்தே வருத்தம். இந்த ஒவ்வொரு டைலாகும் நடுவில் உள்ள கேப்பு விட நல்லது தான் வச்சுக்க. சீரியல் முடிச்சு ஒரே சீனில் ஒரு சீரியலில் ஒரு எபிசோடில் முடிச்சிடலாம். அதனால தான் ஒவ்வொரு சீரியலில் 5 வருஷம் 6 வருஷம். இதை நான் பேப்பர்லேயே எழுதினேன், டிவியில் நடிக்கிறது பாவம் அப்படின்னு. அதுக்கு எல்லோரும் எனக்கு சண்டைக்கு வந்தாங்க, எப்படி எழுதலாம். ஆனால் டிவியினால் நிறைய பேர் பிழைக்கிறாங்க. இப்போ டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் சாப்பாடு போடுறதுன்னா டிவி தான், சீரியல் தான், அதெல்லாம் மறுக்க முடியாது. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கும் சீரியலில் நிறைய வாய்ப்பு கிடைக்குது, அது ஓகே. பட் நம்ம மாதிரி ஆளுக்கு அது லாயக்கில்லை. நம்மலாம் பெரிய ஜாம்பவான்லாம் நடித்தாச்சு, அந்த கௌரவத்தோடு இருந்துடணும். நான் நிறைய சீரியல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். படங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின்லாம் பண்ண மாட்டேன், ரொம்ப லைட்டாக இருக்கும். அதனால் நான் அந்த டைரக்ஷன் வந்து திங்க் பண்ணவே இல்லை. சீரியல் டைரக்ட் பண்ணேன். இப்போ கூட சீரியலுக்கு டைரக்ட் பண்ண கூப்பிட்டாங்க. என்னால் ஸ்ட்ரெயின் பண்ண முடியாது. டயலாக் சொல்லிக் கொடுக்கணும், கத்தி சொல்லிக் கொடுக்கணும், ஸ்ட்ரெயின் உடம்புக்கு. நான் பைபாஸ் வேறு பண்ணியிருந்தேன் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் டேக் இட் ஈஸி, வந்தோமா நடித்தோமா லைட்டாக போனோமா அப்படின்னு விட்டுட்டேன். ஆனால் நான் சீரியல்லாம் டைரக்ட் பண்ணி செல்லம்மா, ராதிகா மேடம் செல்லமேன்னு ஒன்று பண்ணாங்க, அது இல்லை. அதுக்கு முன்னாடி செல்லம்மா அப்படிங்கிற பாரதியோட மனைவி பெயரில் ஒரு சீரியல் நான் டைரக்ட் பண்ணேன். சன் டிவியில் வீக்லி வந்தது. அதுக்கு மயிலாப்பூர் அகாடமி எனக்கு பெஸ்ட்டு டைரக்டர் அவார்டு கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ படங்கள், நல்ல படங்கள் வந்தாலும் பண்ணுறேன். அண்ட் மோரோவர் ஷார்ட் ஃபிலிம் நிறைய பண்ணுறேன். ஷார்ட் ஃபிலிமில் என்ன பியூட்டின்னா, ஆல் யங்ஸ்டர்ஸ் நல்ல இன்னோவேட்டிவ் தாட்ஸ் வச்சுருக்காங்க. தே கிவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் த எல்டர்ஸ். எனக்குலாம் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க பையங்க. சும்மா சொல்லுங்க, நம்ம எதாவது நடித்தா சார் அப்படி வேண்டாம் சார், இப்படி வச்சுக்கலாம் சார், நான் அப்படியே தான் பண்ணுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் பண்ணுவேன். அண்டு நம்முடைய கதாபாத்திரம் மெயினாக இருக்கும். ஆகினால் இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. சினிமா அளவுக்கு பணம் கிடைக்காது, பணம் வேண்டாம். பணம் எங்கே கொண்டு போகிற, ஒரு பணம் ஒன்று கொண்டு போகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகிறோம். என்ன நம்ம மாசாந்திர செலவுக்கு பணம் கிடைச்சா போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன். அந்த பையங்களுக்கும் நான் இருக்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு சின்ன திரையில் போட்டாங்க. அதுக்கு ஜட்ஜாக வந்து பாக்கியராஜ் அவர்களும் சுந்தர்சி அவர்களும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் படத்தை போட்டு காமிச்ச உடனே, நல்லா இருக்குது தம்பி, டெல்லி கணேஷை யூஸ் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, அவர் கிடைச்சது உங்களுக்கு ரொம்ப யோகம். ஏன்னா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, நல்லா பண்ணியிருக்காரு. டெல்லி கணேஷ் நல்லா பண்ணுவாருங்கிறது நாங்கள் சொல்ல வேண்டாம், பண்ணுவார், தெரியும், பண்ணியிருக்காரு. அது இந்த சீரியலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கார். அப்போ அந்த டைரக்டர் சொன்னால், நல்லா பண்ணது மட்டும் இல்லை சார், அவர் படமே வாங்கிக்கல, நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதை வாங்கிட்டு போயிட்டாரு. ராத்திரி 11 மணி வரைக்கும் உட்காந்து நினச்சி கொடுத்தாரு. சச்ச கோஆப்ரேஷன், நாங்கள் யார்ட்டையும் பார்க்கல சார்னு உடனே சுந்தர்சி அவர்களும் திரு பாக்யராஜ் அவர்களும், நல்ல நடிகர் என்று எங்களுக்கு தெரியும், இப்படியெல்லாம் ஷார்ட் ஃபிலிமுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. எங்கள் இயக்குநர்கள் சார்பாக அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொன்னாங்க. இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நம்ம பொய்யா சொல்லவும் முடியாது, கற்பனையாக சொல்லவும் முடியாது, டிவியில் பதிவாகிற விஷயங்கள். அதனால இதெல்லாமே நடந்த விஷயங்கள் தான். அதெல்லாம் எனக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். அது மாதிரி படங்கள் டைரக்ட் பண்ணணுன்ற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு நடிகனாக இத்தனை வருடம் இருந்த நான் இப்போ தயாரிப்பாளர் மாதிரி இருக்கேன். இவங்க கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன் வேண்டாத வேலை, ஒழுங்காக சம்பாதிச்சு பணம் வச்சுருக்கேன், இப்போ ஏன் தயாரிப்பாளராக இறங்குறேன், தேவையா அப்படின்னு சொன்னாங்க. நான் தயாரிப்பாளராகி படத்தை எடுத்து விற்று லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் தயாரிப்பாளராகவில்லை. என் மகன் ஆசைப்பட்டான் நான் நடிக்கணும்னு. எந்த தந்தைக்குமே அவங்க குழந்தை மேலே ஒரு பாசம் பிரியம்
அவங்க கேட்டதை நடத்தி செஞ்சு கொடுக்கணுங்கிற ஆசை உண்டு, எல்லா தகப்பனுக்கும் உண்டு. அதே மாதிரி என் பிள்ளை கேட்டால் நான் நடிக்கணும்ப்பா, டைரக்ட் பண்ணணும்ப்பா அப்படின்னா, டைரக்ஷன் நீ அப்புறம் பண்ணலாம், நீ நடி அப்படின்னு சொல்லி ஒரு கதையை, நல்ல கதையை தேர்ந்தெடுத்து டேரக்டர் ஏஎல் விஜய் அசிஸ்டண்ட் இருக்கார் கிருஷ்ணான்னு, நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தேன். அந்த படத்தில் என் பையனை கதாநாயகனை போட்டு, படத்துக்கு பேர் எண்ணுள் ஆயிரம். நான் வந்து ஒரு தயாரிப்படம் என்ன, நான் கூட நடிக்கல இந்த படத்தில், வேண்டாம்ப்பான்ட்டான் என் பையன். நாங்கள் புதுமுகமாக பண்ணிக்கிறோம்ப்பா, நீங்கள் எல்லாம் வேண்டான்ட்டான். சரின்ட்டு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் கூட நான் ஷூட்டிங் போனதில்லை, அவங்கள போய் தொந்தரவு பண்ணதில்லை. என்ன வேணால் எனக்கு மகனே உங்க சமத்து, நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸு, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி உள்ள ட்ரெண்ட் என்ன, எனக்கு தெரியாது. நான் பழைய ட்ரெண்டுலேயே போயிட்டுருப்பேன். இன்றைக்கி என்ன ட்ரெண்டோ அதில் எடுங்க அப்படின்னா, படம் முடிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு 3-4 நாளில் ஃபஸ்ட்டு காப்பி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு நான் 2-3 பேர் அப்ரோச் பண்ணலான்னு இருக்கேன். கிடைக்கும், நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையே. பயமுத்திக்கிட்டே தான் இருப்பான், இதுக்கு ஏன் வேண்டாது வேலை அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை கொடுத்தேன், படம் எடுத்தேன். யார்ட்டையும் கடன் வாங்கலை, கந்து வெட்டி பிரச்சனை கிடையாது, யார்ட்டையும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய பணம், என்னுடைய படம், என் பையன் கதாநாயகன், அவ்வளோதான். ஸோ ஒரு வழிகாட்டி, தந்தை மகற்காட்டும் உதவி, அதை பண்ணியாச்சு. இனிமேல் அவன் மகனே உன் சமத்து, நீ பாட்டு மொழியை பார்த்துக்க இல்லையா. எனக்கு இப்படி வழிகாட்டு நிலையில் எங்கள் அப்பா எனக்கு இல்லை. அவர் ஒரு ஸ்கூல் வாத்தியார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது போகும். ஆனால் என் பையனுக்கு வழிகாட்டக்கூடிய நிலையில் நான் இருக்கேன். 39 வருஷ அனுபவம் இருக்குது, அதை வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுடைய ஆசீர்வாதம், ரசிக பெருமக்களுடைய அன்பு, அரவணைப்பில் அந்த படம் நல்லபடியாக போகும்போது நம்பிக்கை இருக்குது. என்னுடைய சன் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவர் பேரை சொல்ல மறந்துட்டேன். எங்கள் அப்பாவோட பேர் தான் வச்சுருக்கேன். மகாதேவன்கிறது எங்கள் அப்பாவோட பேர். அது சினிமாவுக்கு மகாதேவன்னா அது கொஞ்சம் பழைய பேர் மாதிரி இருக்கும். அதுக்காக மகாநதி, மகாநாடு. மகா என்றால் பெரிய என்று அர்த்தம். அவன் பெரிய நடிகராக சாதனை பண்ண வேண்டும், நல்ல பெரிய பேரும் புகழும் எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மகா என்று பேர் வச்சிருக்கேன். நான் நியமராஜெல்லாம் பார்க்கல, ஜாதகமெல்லாம் பார்க்கல. ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு. அதில் தான் நான் ஜெயிச்சு வந்துட்டுருக்கேன் இத்தனை நாளும். அந்த நம்பிக்கையில் தான் அவனுக்கு மகா என்ற பெயர் வைத்திருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷம். திரைப்படத்துறையிலே ஒரு முறை என் மகளை இன்டர்வியூ பண்ணாங்க. அதை நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவது வழக்கம். அதில் என்ன கேட்டாங்கன்னா, உங்கள் அப்பாவுக்கு பிடித்த நடிகர் யாருன்னு என் பொண்ணுகிட்ட கேட்டாங்க. அதுக்கு என் பொண்ணு சொன்ன பதில், எங்கள் அப்பாவுக்கு எல்லா நடிகரையும் பிடிக்கும், அது முக்கியம் இல்லை, எல்லா நடிகருக்கும் எங்கள் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொன்னபோது என் கண்ணில் தண்ணி வந்துருக்கு. உண்மையிலேயே அப்படி எல்லாருக்கும் நல்லவனாக வாழ்வது என்பது ரொம்ப சிரமம். அதுக்கு காரணம் எனக்கு பொறாமை கிடையாது. அவன் எவ்வளோ சம்பாதிச்சான், இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், அவன் எவ்வளோ கார் வச்சுருக்கான், ஐ டோன்ட் கேர். தீதும் நன்றும் பிறர் தர வாராம். நல்லது கெட்டது யாரும் தந்து வரல, அதுவாக வரும். எனக்கு நல்லது நடந்தாலும் அவன் தந்தது, கெட்டது நடந்தாலும் அவன் தந்தது. இதில் யாரை போய் குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது இண்டஸ்ட்ரியில், வித் ஆல் த பீப்புள். ஸோ தேட் இஸ் எனஃப். அந்த மாதிரி ஒரு சம்பாத்தியம் போகாதா, டெலிவரி அப்படியா டைப்பியான்னு சொல்லாமல் இருக்காங்களா இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த நெட் டிவி ஃபார் யூ மூலமாக நேயர்களை உங்களை சந்தித்து மிகவும் பெருமை அடைகிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கிறேன். நிறைய கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளலாம். உங்களது விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. என் குடும்பத்திலே நான் வளரக்கூடாது, என்னுடைய தாயாராக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், சகோதராக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், நான் வாழக்கூடாது, நான் சிறப்பான முறையில் இருக்கக்கூடாது
என்பது போல அவர்கள் செயல்பட்டார்கள். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஃபிலிம்ஸ் அகெயின். ஏன்னா எனக்கு வந்து அது என்னமோ அது எனக்கு சரியாக வரலை. பிகாஸ் மை பாட்டி எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி என்னை நடிக்க வச்சதுனால நீ பண்ணு அப்படின்றதுனால தான் பண்ணேன்.